வணக்கம் நிகிதா. நிச்சயமாக தாங்கள் குறிப்பிட்டது மிக மிக சரியானதுதான் நிகிதா. ஜமைக்கா நாட்டில் கடந்த வருடம் டிசம்பர் 18ஆம் தேதி சூப்பர் மார்க்கெட்டில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் திருநெல்வேலியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் அவரது குடும்பத்தினருக்கு பேரதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியது. ஏன் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தின் தொடர் நிகழ்வாக அவரது உடலை இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் சத்தியம் தொலைக்காட்சி மிக மிக முக்கிய பங்காற்றியது நிகிதா. அவரது தாயார் பொன்னம்மாள் மகன் இறந்து 60 நாட்கள் 70 நாட்கள் கடந்த பின்னும் இறுதியாக அவரது முகத்தினை பார்க்க முடியாத நிலை நீடிப்பதாக சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்ததன் அடிப்படையில் சத்தியம் தொலைக்காட்சி இந்திய வெளியுறவு அமைச்சகத்துடன் தொடர்ந்து தொடர்பினை ஏற்படுத்தி அவர்களுடன் இது குறித்து பேசி வந்தது. திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸும் இந்த நிகழ்வில் மிக மிக முக்கிய பங்காற்றினார் என்றே கூற வேண்டும் நிகிதா. பின்னர் இறுதியாக தமிழக அரசும் இந்திய அரசும் தொடர்ந்து மேற்கொண்ட முயற்சிகளின் காரணமாக அவரது உடல் நாளை காலை 2:20 மணிக்கு சரியாக திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்து சேர்கிறது நிகிதா. இது குறித்து ஜமைக்காவில் இருந்து இந்திய தூதரகத்தின் உயர் அதிகாரி, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி மயங்க் ஜோஷி சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவிக்கையில், அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து ஃபார்மாலிட்டிஸ் என்று குறிப்பிடுகிறார்கள், அனைத்தும் முடிக்கப்பட்டு அவரது உடல் நேற்று மாலை நியூயார்க்கில் உள்ள ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்தில் இருந்து ஜமைக்காவில் இருந்து தோகாவிற்கு நேரடியாக அனுப்பப்படுவதாகவும், கத்தார் தோகாவில் இருந்து இன்று மாலை 5:45 மணிக்கு வந்து சேரும் விக்னேஷின் உடல் பின்னர் 9:30 மணி விமானத்தில் நாளை அதிகாலை 2:20 மணிக்கு திருவனந்தபுரம் வந்து சேரும் என தகவலை உறுதி செய்துள்ளார். இதனை அடுத்து பெரும் துயரத்தில் மீளா துயரில் கண்ணீரில் இருந்த விக்னேஷின் தாயார் பொன்னம்மாள் சத்தியம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நாளை காலை திருவனந்தபுரம் வந்து சேரும் விக்னேஷின் உடலை திருவனந்தபுரத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு கொண்டு வரும் அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என திருநெல்வேலிக்கு சமீபத்தில் வந்திருந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை அடுத்து அது தொடர்பான நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. நாளை காலை 9 மணி முதல் 11 மணிக்குள் அவரது இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகிதா. இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம். இது தொடர்பாக திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசும்போது, தொடர்ந்து டெல்லியில் இருக்கும் அனைத்து நேரங்களிலும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததாகவும் இந்த நிகழ்வு அதனால் சாத்தியமாகி இருப்பதாகவும் தெரிவித்தார். திருநெல்வேலி எம்பி ராபர்ட் புரூஸும் சத்தியம் தொலைக்காட்சியின் தொடர் முயற்சிக்கு தனது நன்றியினை தெரிவித்துள்ளார் நிகிதா. தொடர்ந்து கள நிலவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் நிகிதா.